பொழுது விடிஞ்சாச்சு சின்ன பண்ண. சின்ன பண்ண நான் வர வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிரு சரியா? அப்புறம் பூலாம் கட்டி வச்சிரு. நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். பூ தானே நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன், கட்டி வச்சிட்றேன் அத்தை. சரிங்க அத்தை, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். வெயில் வரதுக்கு முன்னாடியே போனால் தான் 4 காசு பார்க்க முடியும். சரி மருமகளே, போயிட்டு பார்த்துக்கோ. பாட்டிமா உங்களுக்கு எதனா கூப்பிடுங்க, நானும் உள்ள வேலையாக இருக்கேன். சரிம்மாப்பா. மீன் வாங்குறீங்களாங்கம்மா? மீன் நல்ல மீன், ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வாங்கி பாருங்க. கடைக்கு போனால் கூட இவ்வளோ நல்ல மீன் கிடைக்காதுங்கம்மா. வந்து வாங்கி குழம்பு வச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வாங்குறீங்களாங்கம்மா? மீன் நல்ல மீன், ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து வாங்கி பாருங்க. வாங்கம்மா வாங்க. என்னடா இது இவ்வளோ கற்றுறான், ஊரில் ஒருத்தரையும் அளக்கணும். இன்னைக்கு வேணா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு என்ன பண்ணுறோம்? போன வாரம் தான் சாப்பிட்டோம். மீன் என்ன விலைக்கா? 1 கிலோ 500 ரூபாம்மா. அடி ஆத்தி, 500 ரூபாவா? இதுக்கு நான் கடைக்கே போய் மீன் வாங்கிப்பேன், உங்ககிட்ட 500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு. சரிங்கம்மா, அப்போ என்ன மீன் வாங்குறீங்களா இல்லையா? இல்லை நான் மீன்லாம் வாங்க வரல, எவ்வளோன்னு கேட்க தான் வந்தேன். நானே இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன். இதுக்கு எதுக்கு கூப்பிட்டு வச்சு கேட்கணும்? 4 இடத்துக்காவது நம்ம போவோம். இப்படியே தான் பண்ணுறாளுங்க எல்லாம். இவ வைக்கிற விலைக்கு ஒரு ஊருக்கு மீன் வாங்கிடலாம் போல. ஆமாட்டு விலை வச்சு வைக்கிறான். மீன் வாங்குறீங்களாங்கம்மா? மீன் நல்ல மீனுமா, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி குழம்பு வச்சு பாருங்க. குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். அப்பா, அடிக்கிற வெயில் வர மண்டையை பொழக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். யாராவது மீன் வாங்கினா அவங்க வீட்லையாவது வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா யாரும் மீனும் வாங்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு. என்ன பண்ணுறது கடவுளே, ஒன்றும் முடியல, தலையெல்லாம் கிரின்னு வருது. அம்மா ஒரு நிமிஷம் இல்லைங்க. சொல்லு கண்ணு. என்னம்மா மீன் வேணுமா? உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது. எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா உட்காந்துட்டு போகலாம் இல்லை? ஆமாம் கண்ணு, எங்கேயாவது உட்காந்துட்டு தண்ணி கிண்ணி கிடச்சா குடிச்சிட்டு போகணும். அம்மா நீ என்ன இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற மாதிரி தெரியுது? ஆமாங்க, இங்கே சக்தி நகர் எங்கே இருக்குது? இங்கே தான் கண்ணு இருக்குது. இந்த 2 தடவை வலது பக்கம் திரும்பி போனீங்கன்னா ஒரு கோயில் அண்டை வரும். அந்த இடத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா சக்தி நகர் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி கண்ணு, நான் வரேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி தர குடிச்சிட்டு போங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டு எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வியாபாரத்துக்கு போங்க. ரொம்ப நன்றி கண்ணு. இப்படி வியாபாரத்துக்கு வெளியே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். சரி கண்ணு, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க, நான் வரேன். நல்ல வேலை, யார் பத்த பிள்ளையோ தண்ணி குடிக்க கொடுத்துச்சு கேட்காம. அடி சாவித்திரிச்ச தண்ணி இல்லை? அட சொல்லுங்க பாட்டிமா. என்னடி ஊரில் இல்லாத அதிசயமும் மருமகளை படிக்க வச்ச, பரிச்சையும் எழுதி முடிச்சிட்டா. என்ன தேர்வாளா? நல்ல மார்க் வருமா? ரிசல்ட் எப்போ வரும்? அதுவா பாட்டி, அதெல்லாம் நல்லா படிச்சு எழுதியிருக்கலாம். நல்ல மார்க் வந்துடும். வந்த உடனே நல்ல வேலை கிடைச்சிரும் பாட்டி. நல்ல மார்க் வந்தா சரி. அதுக்கு தான் வந்து உன் மருமவளுக்கே அப்போ ரிசல்ட்டு என்ன ஏதுன்னு கேட்கலான்னு. சரி நீயே பார்த்துப்போ. மீனெல்லாம் வேணாமா பாட்டி உங்களுக்கு? மீனெல்லாம் எனக்கு வேணாண்டியாத்தா, போயிட்டு வா. ஊரில் இல்லாத அதிசயமும் மருமகளை படிக்க வச்சிட்ருக்கா, பார்க்க தானே போவேன். இந்த கிழமைக்கு ரொம்ப தான் கொழுப்பு. என் மருமகளை நான் படிக்க வைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இவளுக்கு என்னவா, இந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது. நானே வியாபாரம் ஒழுங்காக நடக்கலைங்க, கடுப்பில் போயிட்டுருக்கிறேன். போகிற வரவங்களை நிறுத்தி வியாபாரம் என்னாச்சு, மருமக ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாளுங்க. இந்த மீன் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு மீனை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை பிள்ளை, பயப்படாத. 2 கூட மீனையும் தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அதனால தான் ஒரு கூட மீனை கொண்டு போயிருப்பா. அது வியாபாரம் ஆனிச்சுன்னா இன்னொன்று வந்து எடுத்துக்கலான்ட்டு போயிருப்பா. ஓ அப்படியே பாட்டிமா, நான் கூட அத்தை இந்த ஒரு கூட மீனை மறந்துட்டு போயிட்டாங்களான்னு நினச்சேன். உங்கள் அத்தை கறி வரதுக்குள்ளே சீரை கட்டி வை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி பாட்டிமா. மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, எப்போ வர போகிற மச்சான், எப்போ வர போகிற. இந்த கூட நிறைய மல்லிப்பூவை கட்டி முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் போல. எப்படியாவது நடந்த பரீட்சையில் நம்ம நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா நம்ம காலத்துக்கு உட்காந்துட்டு கண்ணு வலிக்க பூவை கட்ட விட்டுருவாங்க. இருந்தாலும் பாவத்தை இந்த வேகாத வெயிலில் போய் மீன் விற்க போயிருக்காங்க. வியாபாரம் நடந்துச்சோ இல்லையோ தெரியல. நம்மளாவது இந்த பூ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக கட்டி வியாபாரத்துக்கு கொடுக்கணும். அட என்னங்க திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க, வேலை என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப தலைவலிக்குது, அதனால தான் ஆஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். அப்படியாங்க, சரிங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் டீ போட்டு எடுத்து வரேன். அதெல்லாம் ஒன்று வேணும், உனக்கே நிறைய வேலை இருக்கும் போல, நீ செய்யுமா. தேவைப்பட்டா நானே போட்டுக்கிறேம்மா. அப்படியாங்க, ரொம்ப நன்றிங்க.
மச்சான் எப்போ வர போறேன்னு பாட்டு பாடனாலே என்னமோ என் வீட்டுக்காரர் ஒட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டார். அட வா பிங்கி, எவ்வளோ பூ வேணும்? எனக்கு வந்து 2 முழம் பூ வேணும். அப்புறம் அம்மாவே வந்து காசு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி சரி இருத்தா. ஸ்கூல்ல எக்ஸாம் எப்படி எழுதுன? லீவ் விட்டாச்சா? உங்களுக்கு தெரியாதா ஆண்டி? நீங்க ஸ்கூல் தானே போறீங்க. அது வந்து நான் வந்து 12வது முடிச்சிட்டேன். நீ எத்தனாவது சொல்லு? நானே 3வது வகுப்பு. பத்தியா, நான் தான் உன்னோட ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கேன். இதுக்கப்புறம் நான் நல்ல மார்க் எடுத்து நான் வேலைக்கு ஏதாவது போவேன், இல்லைன்னா காலேஜ் படித்தாலும் படிப்பேன். ஐயோ அத்தை காலேஜுக்குலாம் அனுப்புவாங்கன்னு தெரில. படிக்க வச்சது பெரிய விஷயம், எக்ஸாம் எழுத விட்டது அதோட பெரிய விஷயம். பார்ப்போம். இந்தா பிங்கி, பார்த்து எடுத்துட்டு போய் அம்மாட்ட கூட கீழே இருந்து போட்டுறாத. கடவுளே, நல்ல மார்க் வரணும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவோமா பாப்போம். அத்தை அத்தை அதுக்குள்ள வந்துங்களா? அட ஆமாம் மருமகளே. எங்கிட்ட என்னத்தாச்சு ரொம்ப சோகமாக இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை பிள்ளை, எனக்கு வியாபாரமே சரியாக போகல. அடிக்கிற வெயில் மண்டை பழக்குது, என்னால் நடக்க கூட முடியல. அதான் திரும்பி வந்துட்டேன். ஐயோ நீங்கள் ரொம்ப பாவத்தை. நான் வேணா போயிட்டு வரட்ட மாட்டேன். இல்லை இல்லை வேணாம் பிள்ளை, இவ்வளோ வருஷமாக வேலை செய்கிற எனக்கே இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் தெரியாத பிள்ளை நீ போய் என்ன பண்ண போகிற? கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது சீக்கிரமாக ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். ஆமாம் பிள்ளை, அதை நம்பி தான் நானே இருக்கேன். எல்லாரும் மருமகளுக்கு ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டுட்ருக்காங்க. கவலைப்படாதீங்க, நல்ல ரிசல்ட்டு நல்ல மார்க்கு தான் வரும். அட இவன் எப்போ வந்தான்? வேண்டாம் வேலைக்கு போகல, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. என்னால் வெத்த வெயிலில் ஆட்டோ ஓட்ட முடியல, அதனால தான் வீட்டுக்கு வந்துட்டேன். பேசாமல் 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் ஒரு நல்ல ஜூஸ் எலுமிச்சை பழத்தை அறுத்து ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறேன். குடிச்சிங்கன்னா எல்லாருக்கும் சரியாயிடும். அதை முதல்ல பண்ணி சின்ன பொண்ணு. என்னடா மௌனை இப்படி சொல்கிற? உன்னை நம்பி தாண்டா பொழப்பே ஓடுது வீட்டில். இன்றைக்கி மீன் வியாபாரமும் சரியாக போகல. வாங்கின மீன் அப்படியே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. அத்தை கவலைப்படாதீங்க, நான் இன்றைக்கி எப்படியாவது இந்த பூ எல்லாத்தையும் கட்டிடுவேன். நம்ம இதை கடைக்கு கொடுத்துருவோம். கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி காசு வந்துடும். சரி சின்ன பொண்ணு, நீங்கள் சத்த அப்படி நின்றுட்டே இருக்காமல் உட்காருங்க. நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வர வரைக்கும். ஏம்மா என்னம்மா ஆச்சு, நீங்கள் சரியாக மீன் வியாபாரம் போகலையா? அட ஆமாடா மௌனே, இந்த வெட்ட வெயிலில் வெளியே வந்து பார்க்குறது கூட எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் எங்கே தப்பே நான் மீன் வைக்கிறது அவங்களுக்கு கேட்டு அவங்க வெளியே வந்து பார்த்து அதுக்கே சலுப்பட்டா நம்ம எப்படி வியாபாரம் பண்ணுறது? இந்த வெய்ய காலம் போனால் தான் எல்லாருக்கும் ஒரு நிம்மதி போல். சரிம்மா அப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. நான் இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு நான் வேலைக்கு கிளம்புறேன். ரொம்ப முடியலன்னா இருந்துக்கடா மௌனே, நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைம்மா ரொம்ப முடியல, நானே போக மாட்டேன். இப்போ நல்லா தான் இருக்கேன். சரிப்பா, ஏதோ சொல்கிறேன், பார்த்து போயிட்டு வா. இரு மருமக ஜூஸ் கொண்டு வருவா, குடிச்சிட்டு போயிட்டு வா. சாவியக்கா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. இந்த வெட்ட வெயிலில் போய் கறி எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். அதான் உங்ககிட்ட மீன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் 1 கிலோ. என்ன சொல்கிறீங்க, மீன் வச்சுருக்கீங்களா? அட வாங்க வா, என்ன பிள்ளை இப்படி கேட்டுவிட்டேன்? மீன் தானே, எவ்வளோ மீன் என்கிட்ட இருக்குது. உனக்கு எம்பிட்டு வேணும்? எனக்கு 1 கிலோ போதும்க்கா. அப்போ இந்த பிள்ளை எடுத்துகிட்டு போ. என் மட்டும் சொல்லுங்க சாவியக்கா. இந்த கூடையில் 2 கிலோ மீனுக்கு பக்கமாக இருக்கும் பிள்ளை. நீ 1 கிலோ தான் கேட்குற. 500 ரூபாய் ஆச்சு 1 கிலோக்கு. இருந்தாலும் 1 கிலோ வாங்கினீங்கன்னா அந்த கூடையில் இருக்கிற மீனெல்லாம் உனக்கே கொடுத்துட்றேன், எடுத்துக்கிறியா? அது ஏன் அப்படி கொடுக்குறீங்க? பழைய மீனா? அட சேச்சே, அப்படிலாம் இல்லை பிள்ளை. இன்னைக்கு வியாபாரம் சரியாக போகல, எனக்கு வேறு உடம்பு சரியில்லையா. மீன் வேஸ்ட்டாக போயிடும் பார்த்துக்க. நாங்களும் ஆல்ரெடி குழம்புலாம் வச்சாச்சு. அதனால தான் உனக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓ சரி அப்படியே சொல்கிறீங்க. 500 வாங்குறது அதிகம் தான். நானே குறைக்கலான்னு பார்த்தேன். சரி எக்ஸ்ட்ரா மீன் கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால வாங்கிக்கிறேன். இந்தாங்க சாவிக்கா, பணத்தை பிடிங்க. ரொம்ப நன்றி பிள்ளை, பார்த்து போயிட்டு வா.